Chapter 3, books of prime entry, sum number 2. From the following transactions, so the effect of accounting equation. ஒவ்வொரு equation read பண்ணி அது எப்படி solve பண்றதுன்றத பார்க்கலாம். First one is Raj started business with cash. Rupees 40,000 கொடுத்திருக்காங்க. இப்போ எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். In the books of accounting equation, sum number 2ல first வந்து heading கட்டா இருக்கணும். serial numbers, transactions, assets னா என்னென்ன வேல்யூஷன் நம்ம போட போறோமோ அது இருக்கணும். cash, bank, stock, furnitures. equation simple போடுறதுக்காக ஒரு காலம் போடணும். next liabilities, capital, creditors. ரெண்டு ஐட்டம் இதுதான் ஹெட்டிங். உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் சம்மோட ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கணும். என்ன ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகுதோ அந்த அப்பியருக்கு ஹெட்டிங் போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். ஏ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். எவ்வளோ ருபீஸு? 40,000. 40,000ல கேஷ் என்டர் ஆகும்போது நம்ம ப்ளஸ் 40,000 போட்டுக்கணும். கேஷ் இஸ் என்டரிங் த பிஸ்னஸ் இஸ் 40,000. அதனால ஆட் 40,000 ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் 40,000 போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் அந்த 40,000 எங்கே வரும் அப்படின்னா கேபிட்டலில் வரும். ஸோ இன்வெஸ்ட் த பிஸ்னஸ் அப்படின்னும் போது கேபிட்டலுக்கு நம்ம போடுவோம். என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல்னு எழுதுவோம். அதனால கேஷை ஆட் பண்ணணும், கேபிட்டல்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதை உடனே ஈக்குவேஷனுக்கு கொண்டாந்துடணும். அடுத்த ஸ்டெப்ஸ் ஈக்குவேஷன்ஸ் போட்டு ப்ளஸ் 40,000 கேஷ்லேயும் போட்டுடணும். அதே மாதிரி ஈக்குவல்னு போட்டு கேபிட்டல்லையும் 40,000 போட்டுடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஒன், ஓபன்ட் பேங்க் அக்கௌண்ட் வித் ஏ டெபாசிட் rupees 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன் பீன்னு எழுதி டெபாசிட்டட் வித் பேங்க், டெபாசிட்டட் வித் பேங்க்னு போட்டு எதில் டெபாசிட் பண்ணுறாங்க, பேங்க்ல டெபாசிட் பண்ணும் போது பேங்க்குக்கு அமௌண்ட் போகுது. அப்போ கேஷில் 30,000 லெஸ் பண்ணி பேங்க்ல 30,000 ஆட் பண்ணணும். அப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவேஷனுக்கு வந்துடும். இந்த 40,000ல் 30,000 லெஸ் பண்ணால் ஈக்குவேஷனில் ப்ளஸ் 10,000. நெக்ஸ்ட்டு பேங்க்குக்கு ப்ளஸ் 30,000. அதே ஈக்குவேஷன்லையும் 30,000 தான் வரும். அப்படியே லைபிலிட்டிஸில் அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே எழுத ஈக்குவல்னு போட்டு ஈக்குவேஷனில் லைபிலிட்டிஸில் அந்த அமௌண்ட்டை அப்படியே இறக்கிட்டே இருக்கணும். கேபிட்டலில் 40,000 மட்டும்தான் இருக்குது, அந்த ப்ளஸ் 40,000 மட்டும்தான் எழுதணும். இதை எழுதி முடிச்சோன்னா அடுத்த ஸ்டெப்ஸு சியில் என்ன கொடுத்துருக்காங்க, பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேசஸ் பண்ணும் போது ஸ்டாக் உள்ள வருதுனால ப்ளஸ் 12,000 எதில் எழுதணும், ஸ்டாக்ல எழுதணும். அதே இது கிரெடிட்டாஸில் ப்ளஸ் 12,000. சார் கிரெடிட்டுக்கு வாங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட்டாஸில் ப்ளஸ் 12,000. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவேஷன் எழுதும் போது கேஷ்ல அப்படியே கீழே என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே கீழே ஸ்டெப் பண்ணணும். ப்ளஸ் 10,000 கீழேயும் அந்த 10,000 ப்ளஸ் 10,000. சார் பேங்க்லேயும் ப்ளஸ் 30,000, ஸ்டாக்ல ப்ளஸ் 12,000. ஈக்குவேஷன் அப்படியே லைபிலிட்டிஸில் கேபிட்டலில் ப்ளஸ் 40,000, கிரெடிட்டாஸில் ப்ளஸ் 12,000. இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சோடனே அடுத்தது டியில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சனல் யூஸ்க்கு நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு 1000 கேஷ்லேருந்து எடுக்கிறதுனால கேஷில் 1000 rupees லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணி அதுவே கேபிட்டலுக்கு நம்ம கொண்டு வரணும். கேபிட்டலில் -1000 போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஈக்குவேஷன் போட்டு இந்த 10,000ல் 1000 போயிடுச்சுன்னா ஈக்குவேஷனில் ப்ளஸ் 9,000, பேங்க்கு ப்ளஸ் 30,000, ஸ்டாக்கு ப்ளஸ் 12,000. ஈக்குவேஷன் ஈக்குவட்டு லைபிலிட்டி சைடில் 40,000ல் இந்த 1000 லெஸ் பண்ணோம்னா 39,000 ப்ளஸ் 39,000 இருக்குது கேபிட்டலு. கிரெடிட்டாஸு ப்ளஸ் 12,000 இருக்குது. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா பேங்க்ல வந்து -10,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல ப்ளஸ் 10,000. ஸோ -10,000ல பேங்க்ல 30,000லேருந்து இந்த 10,000 லெஸ் பண்ணால் 20,000. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்டெப்ஸில் ப்ளஸ் 9,000 கேஷ்ல எழுதிடணும்,
நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எழுதும் போது இந்த 30,000ல 10,000 போயிடுச்சுன்னா பிளஸ் 20,000 எழுதிடணும். ஸ்டாக்ல பிளஸ் 12,000 அப்படியே கீழே எழுதிட்டே வரணும். அந்த ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ பிளஸ் 10,000 இஸ் ஃபர்னிச்சர். இப்போ லயபிலிட்டிஸ்ல அப்படியே போயிடணும். லயபிலிட்டிஸ் சேம் அமௌண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. பிளஸ் 39,000. கிரெடிட்டாஸ் இஸ் பிளஸ் 12,000. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எஃப் இஸ் கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ்டு ஆகும்போது கேஷில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 6,000 ஆட் பண்ணணும் கேஷ் உள்ளே வரும்போது. இப்போ ப்ளஸ் 6,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷை ஸ்டாக் வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் 6,000. ஏன் மைனஸ் 6,000 போடணும் அப்படின்னா உங்களுக்கு நெட் டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸு டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. சோல்ட் பண்ணும் போது எப்போதும் வாட் கம்ஸ் இன் இஸ் கேஷ் இஸ் கம்ஸ் இன். அதனால பிளஸ் 6,000 போட்டிருக்கோம். கேஷ் ரிசீவ்டு 6,000. எது வந்து குட்ஸ் வந்து வெளியில போகுது இஸ் 6,000 மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷனுக்கு வந்துடணும். ஈக்குவேஷன்ல கேஷ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 9,000 பிளஸ் 6,000. இப்போ ரிசீவ்டான கேஷையும் ஆட் பண்ணா பிளஸ் 15,000 வந்துடுது. பேங்க்கு பிளஸ் 20,000. ஸோ ஸ்டாக்கு 12,000 மைனஸ் 6,000 பிளஸ் 6,000. ஃபர்னிச்சரில் பிளஸ் 10,000. ஸோ லைபிலிட்டி சைடில் ஈக்குவேஷன் போட்ட ரெண்டுக்கும் நடுவில் ஈக்குவேஷன் வரணும். ரெண்டே ஆட் பண்ண சேம் ஆன்சர், அதனால தான் ஈக்குவேஷன் ஈக்குவல்னு போட்டோம். இங்கே கேபிட்டலில் 39,000, கிரெடிட்டாஸில் பிளஸ் 12,000. ஸோ லாஸ்ட் ஒன் ஜி. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, மணி வித்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் வித்ரான் ஃப்ரம் பேங்க்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ்ல வந்து பிளஸ் 1,000ம் பேங்க்ல 1,000 வந்து மைனஸும் பண்ணணும். இப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரோம். கேஷ்ல 15,000ல 1,000 ஆட் பண்ணா பிளஸ் 16,000ம், பேங்க்ல 20,000ல 1,000 போயிடுச்சுன்னா 19,000 பிளஸ் 19,000ம், ஸ்டாக்ல பிளஸ் 6,000. அப்படியே கீழே எடுத்துட்டே வரணும் ஒவ்வொன்றையும். ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் 10,000 பிளஸ் 10,000. இதுவே ஈக்குவல் போட்டு லைபிலிட்டி சைடில் பிளஸ் 39,000 பிளஸ் 12,000. கேபிட்டல் 39,000ம் கிரெடிட்டாஸ் வந்து 12,000ம் இருக்கு. இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா 51,000 ஈக்குவல் டு 51,000. அசட் சைடும் 51,000, லைபிலிட்டி சைடும் 51,000. இதுதான் ஈக்குவேஷன் சம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் முடியும் போது சால்வ் பண்ணி ஈக்குவேஷனுக்கு கொண்டாந்துடணும். இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.